நண்பர்களுக்கு இனிய வணக்கம். கனடா குடியுறவுத்துறையான IRCC ஒரு பெரிய தகவலை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன விஷயம்னா, கடந்த செப்டம்பர் 30 கனடாவில் மொத்தம் 22 லட்சத்துக்கு மேற்பட்ட குடியுறவு கோப்புகள் இன்னும் செயற்பாட்டில் தான் இருக்கிறதா. இதுல குடியுரிமை, நிரந்தர குடியுரிமை, படிப்பு, வேலை, சுற்றுலா வீசா இது எல்லாமே சேர்த்து சுமார் 10 லட்சம் கோப்புகள் காலக்கெடு தாண்டி காத்திருக்கிறதா, இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது. இப்பொழுது PR பற்றி பார்த்தால், இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரைக்கும் 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த வேகத்தை பார்த்தால் இந்த ஆண்டு முடிவில் 4,14,000 பேர் வரை நிரந்தர குடியுரிமை பெறலாம் என சொல்லப்படுகிறது. ஆனா இதே நேரத்தில் PR காத்திருப்பு கோப்புகள் மட்டும் 4,80,000க்கு மேல் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால அடுத்த மாதங்களில் PR செயல்பாடு சற்று மந்தமாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது கனேடிய குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை பற்றி பார்த்தால், கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை 1,28,000 பேர் கனடிய குடியுரிமைகள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் செயற்பாட்டில் உள்ள கோப்புகள் இன்னும் 2,50,000க்கு மேல் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதுல 53,000 பேர் நேரத்தை தாண்டி காத்திருக்கின்றார்கள், இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கு. தற்காலிக அனுமதிகளான படிப்பு, வேலை, சுற்றுலா இதுதான் IRCCக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. மொத்தம் 1 மில்லியனுக்கு மேல் தற்காலிக கோப்புகள் செயற்பாட்டில் இருக்கின்றன என்ற விடயம் வெளிவந்திருக்கிறது. இதுல 4,62,000 பேர் காலக்கெடு தாண்டி காத்திருக்கிறார்கள், வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னும் இருக்கிறார்கள் என்று அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் செயற்பாடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கனடாவுக்கு புதிய மாணவர்கள், புதிய தொழிலாளர்கள் வருவது மிக தீவிரமாக குறைந்து விட்டது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். புதிய வெளிநாட்டு மாணவர்கள் 60% குறைந்திருக்கிறார்கள். 2024 ஆண்டில் 2,93,000 மாணவர்கள் வந்தார்கள். ஆனால் 2025 இந்த வருடம் ஜனவரி முதல் செப்டம்பர் வரை 1,05,000க்கும் சற்று மேல்தான் வந்திருக்கிறார்கள் என்று வெளியாகி இருக்கிறது. இப்போது புதிய தொழிலாளர்கள் 48% குறைந்திருக்கிறார்கள். 2024 மொத்தம் 3,5 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர் வருகை இருந்தது என்பது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இந்த வருடம் ஜனவரி முதல் செப்டம்பர் வரை 1,71,000 பேர் மட்டுமே வந்திருக்கிறார்கள். இதற்கான காரணங்களாக குறைந்த ஊதியத்திற்கான வேலை வாய்ப்புக்கு கடுமையான கட்டுப்பாடு, வேலை அனுமதி பெறுவதற்கான விதிகள் கடினப்படுத்துதல், அதே நேரத்தில் கல்வி முடிந்தவர்கள் வேலை அனுமதி பெறும் வாய்ப்பு குறைந்திருக்கிறது. துணைக்கு திறந்த வேலை அனுமதி வரம்புகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், இப்ப முடிவாக சொல்ல போனால் கனடா குடிவரவு அமைப்பு முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தின் நடுவில் இருக்கிறது. மொத்தம் 22 லட்சத்துக்கும் மேல் கோப்புகள் இன்னும் செயற்பாட்டில் தான் இருக்கிறது. சுமார் 10 லட்சம் பேர் காத்திருப்பாக இருக்கிறது. புதிய மாணவர்கள், புதிய தொழிலாளர்கள் அரை அளவிற்கு குறைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குடிவரவு பாதை மெதுவாக எதிர்காலத்தில் இன்னும் கட்டுப்பாடுகளுடனும் தொடரலாம். இதுதான் IRCCயின் புதிய நிலை வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான மேலும் புதிய அப்டேட்ஸ்களை வழங்குறதுக்கு பிஹைண்ட் மீயோடு இணைந்திருங்கள்.